بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும். பொதுவாக நமக்கு ஒரு எண்ணம் இருக்குது, நம்மளை வெளிப்படுத்தணும், நம்முடைய மகிழ்ச்சியான தருணங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னு. நமக்கு ஒரு சந்தோஷமான சம்பவம் நிகழும் போது நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் இல்லையா? ஆனால் அதை மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறோம். அதை என்ன செய்கிறோம், யார்ட்டையாவது சொல்கிறோம், அதில் சோசியல் மீடியாக்களை பதிவிடுறோம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறோம். இப்படி எல்லாத்தையும் நாம் போகக்கூடிய இடங்கள், நம்ம சுற்றுலா போகக்கூடிய இடங்கள், நம்முடைய நம்ம வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணங்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றிகள், நம்ம வாங்கக்கூடிய அவார்டு, ப்ரைஸு, இப்படி எல்லாத்தையும் நாம் என்ன செய்கிறோம், பொது வழியில் பகிரணும்னு நினைக்கிறோம். பலர்கிட்ட நாம் என்ன செய்யணும், சொல்லணும்னு நினைக்கிறோம். இப்போ இப்படி நம்முடைய தனிப்பட்ட சந்தோஷமான நிகழ்வுகளை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறனால, ஃபேஸ்புக்கில், சோசியல் மீடியாக்களில் பதிவிடுவதனால என்ன பாதிப்பு? அதனால் என்ன, எனக்கு என்னை பற்றி சொல்வதனால எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, எனக்கு இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பதிவிடுவதனால எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. இப்போ அதனால் எனக்கு என்ன பிரச்சனைன்னு நினச்சலாம், அந்த ஒரு கேள்வி எழலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இதே விஷயத்தை நீங்கள் பாருங்கள். இப்போ நாம் யாராவது இந்த மாதிரி பதிவிட்டால், யாராவது அவங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பதன் மூலியமாகவோ, அதை ஃபேஸ்புக்கில் போடுறது மூலியமாக, இன்னும் பிற சோசியல் மீடியாக்களில் பதிவிடுறது மூலியமாக நம்ம அதை பார்க்குறோம். நமக்கு என்ன ஃபீலிங் ஏற்படும்? இப்போ நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்குமா அதை பார்த்து? பல சமயங்களில் என்ன ஏற்படும் அப்படின்னா, நமக்கு ஒரு வித கடுப்பு ஏற்படும், எரிச்சல் ஏற்படும், பொறாமை எரிச்சல் ஏற்படும். மற்றவருடைய மகிழ்ச்சியான நிகழ்வுகளை பார்த்து நாம் என்ன செய்யலை, நாம் மகிழ்ச்சி அடைவதில்லை. மகிழ்ச்சி நமக்கு வந்தால் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். மற்றவங்களுக்கு ஏற்பக்கூடிய மகிழ்ச்சி நமக்கு ஒரு வித கடுப்பை, பொறாமையை, எரிச்சலை உண்டு பண்ணுது. நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், அவன் பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறான், இப்படியான ஒன்று ஏற்படுத்துது. பல்வேறு விதமான சிக்கல்களில், பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய அந்த மகிழ்ச்சியான தருணம் இருக்கா இல்லையா, அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் நீங்கள் படம் பிடிச்சதை நீங்கள் சோசியல் மீடியாக்களில் பதிவிடும் பொழுது அது ஒரு கொஞ்சம் சில நிமிடங்கள் தான் இருக்கும் அந்த தருணம். ஆனால் பார்க்குறவனுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான், நான் தான் கவலையில் இருக்கிறேன், இப்போ அவனுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடச்சிட்டே இருக்குது. இப்போ இது வருத்தத்தை உண்டாக்கும், கடுப்பை உண்டாக்கும், எரிச்சலை உண்டாக்கும், பொறாமை உண்டாக்கும். அப்போ இது ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பு என்ன அப்படின்னா, கண் திருஷ்டி தான். இப்போ கண் திருஷ்டி ஏற்படுவது உண்மையானா மனித அனுபவங்கள் உண்மைப்படுத்துது. நம்ம பலரும் அனுபவத்தில் உணர்ந்திருக்கலாம் இது உண்மை அப்படிங்கிறத. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்லாம் என்ன செய்யுது, அதை மறுக்கலை. இஸ்லாமும் அதை என்ன செய்யுது, அதை உறுதிப்படுத்துது. கண் திருஷ்டினால் பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறாங்க. அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி உண்மைதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ நமக்கு குர்ஆன் வசனங்கள் இருந்தும், பல்வேறு ஹதீஸ்களில் இருந்தும், இப்போ இமாம்களுடைய கருத்துகள் இருந்தும், கிட்டத்தட்ட எல்லா இமாம்களும் இதில் ஒருமித்த கருத்தை இணைஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. தெரிய வருவது என்ன அப்படின்னா, இதை இஸ்லாம் என்ன செய்யலை, இது இல்லாத ஒன்று என்ன செய்யலை சொல்லலை, இதை இருக்கிற ஒன்று என்ன செய்யலை சொல்லுது. இப்போ அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலிருந்து பாதுகாவல் தேடுவதற்கான துஆவை என்ன செய்யறாங்க, கற்றுத்தர்றாங்க. பாருங்க, நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு ஏற்படுது அப்படின்னா, நமக்கு வெற்றி கிடைக்குது அப்படின்னா, அது எல்லோரிடம் சொல்ல வேண்டிய ஒன்று அல்ல. அது இப்போ யாரிடம் சொன்னால் பொறாமப்பட மாட்டாங்களோ அவங்கள்ட்ட சொல்லலாம். ஆனால் நமக்கு தெரியாது. பொதுவாக அது நம்முடைய சந்தோஷமான தருணங்கள் நாம் அனுபவிப்பதற்கானது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கானது. அந்த தருணங்களை இப்போ நாம் அதை சொல்லி பெருமையடிப்பதற்கானதல்ல, அது மற்றவர்களுக்கு காட்டுவதற்கானதல்ல, அது சோசியல் மீடியாவில் பகிர்வதற்கானதல்ல. இப்போ முடிஞ்ச மட்டும் இதை தவிர்ப்பதன் மூலமாக நாம் அதனுடைய பாதிப்புலேருந்து என்ன செய்ய முடியும், வெளிவர முடியும். பல்வேறு சந்தர்ப்பங்களில் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை நாம் உணர்ந்திருக்க முடியும். காரணமே இல்லாமல் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இப்போது இந்த மனித அனுபவங்கள் தொடர்ந்து உண்மைப்படுத்தி கொண்டே இருக்குது. முஸ்லீம்கள் மட்டுமல்ல, பல்வேறு சமூகங்கள் மக்கள் நினைச்சாங்க, இதை பற்றி பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. இதற்கான தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும், இப்படிலாம் பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. பாருங்க, நமக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து 2 சம்பவங்கள் நமக்கான முன்மாதிரிகளாக என்ன செய்திருக்குது. முதல் சம்பவம் என்ன, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவை தம்முடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாங்க. அது ஒரு நற்செய்தியாக இருக்குது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனவை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. அதாவது நம்முடைய குடும்பத்தில் இன்னொரு நபி வரப்போகிறாரு, அப்போ இது உனக்கான நற்செய்தி, அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கான். இப்போ அவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மகிழ்ச்சி அடைகிறாரு. கூடவே இன்னொரு விஷயத்தை சொல்கிறாரு, இந்த கனவை உன் சகோதரர்களிடம் சொல்லாத அப்படின்னு சொல்கிறார். உன் சகோதரர்கள் சொன்னால் என்ன ஆகும், அவரே சொல்கிறாரு, அவர்களிடம் நீ இதை சொன்னால் அவர்கள் பொறாமைப்பட்டு உனக்கு தீங்கிழைக்கக்கூடும் அப்படின்னு. இப்போது அப்படித்தான் நிகழ்ந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள
அவங்களுடைய சொந்த சகோதரர்களே நினைச்சாங்க ஒரு காட்டில் கொண்டு போய் பாலுங்கிணற்றில் நிறைஞ்சாங்க போட்டு வந்தாங்க. காரணம் என்ன? பொறாமை தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அது வந்து மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் அவங்களுடைய சகோதரர்களுக்கு, யூசுஃபுடைய சகோதரர்களுக்கு அது என்ன செய்யுது? பொறாமையை, எரிச்சலாக ஏற்படுத்தியது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க? தீங்கிழைக்கக்கூடியவங்களாம் மாறினாங்க. இந்த சம்பவத்தில் நமக்கு தெரிய வருவது என்ன அப்படின்னா, நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய வெற்றி இதெல்லாம் எல்லோரிடமும் சொல்லி கொண்டு திரிவதல்ல. நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த சுற்றுலா போகிறோம், நல்ல காட்சிகளை பார்க்குறோம், நம்ம இன்பங்களை அனுபவிக்கிறோம், நம்ம சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் பொது வழியில் புகைப்படங்களாக ஃபோட்டோக்களாக பகிரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது பகிரும் பொழுது அதுக்கு அது தனக்குரிய பிரச்சனையை வந்து கொண்டு வரும். யாரும் அதை பார்த்து நினைச்ச மாட்டாங்க. வெளிப்படையாக உங்களுக்கு லைக் போட்டு உங்களுக்கு ஹார்ட்டின் போட்டாலும் அவங்க அதை ஷேர் பண்ணாலும் சரி, உள்ளுக்குள்ளே அது அவங்களுக்கு ஒரு கடுப்பை, எரிச்சலை, ஆற்றாமையை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கும். நம்ம பல்வேறு பிரபலியங்களுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். இப்போ அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக இருப்பதற்கான காரணமாக நினைச்சலாம். இப்போ அவங்களுடைய இதையும் ஒரு காரணமாக நினைச்சலாம், முன்வைக்கலாம். இப்போ நம்ம எல்லா பிரச்சனைகளுக்கும் இது காரணம் நம்ம சொல்ல முடியாது, அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நினைச்ச முடியாது, மறுக்க முடியாது. பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் வந்து ஓதி பார்த்தாங்க. அப்போ ஓதி பார்க்கும் பொழுது இதை சொல்லி மெனிஞ்சாங்க, இந்த கண் திருஷ்டிக்காகவும் மெனிஞ்சாங்க, ஓதி பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைனுக்கு ஓதி பார்க்கும்போது இப்படி ஒரு துவா கொண்டு ஓதி பார்ப்பாங்க. ஒய்து பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாமா ஒமின் குல்லி ஐனின் லாமா அப்படின்னு. ஒமின் குல்லி ஐனின் லாமானா இதுதான் அந்த கண் திருஷ்டி, அந்த பழிப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த கண் திருஷ்டியினுடைய பாதிப்பிலிருந்து நான் நினைச்சேன் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு. பாருங்கள், இப்போ அதனால தான் இப்போ இந்த பொறாமை நமக்கு தீங்கை ஏற்படுத்துமானா தீங்கை நமக்கு கண்டிப்பாக நம்ம அறியாத விதத்தில் நமக்கு தீங்கு நிச்சயம் ஏற்படும். சிலருக்கு வந்து இது வந்து புரியாமல் இருக்கலாம், அவங்க என்ன செய்யலாம் இருக்கலாம், அதை இப்படி கண் திருஷ்டி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு. இது இந்த உலகத்தில் நிகழக்கூடிய ஒவ்வொன்றும் அது எப்படி பாதிப்பு ஏற்படுத்து நமக்கு தெரியாது. ஆனால் பாதிப்பை நம்ம நினைச்சிடும், உணர்றோம். அதை மனித அனுபவங்கள் உண்மைப்படுத்துது. இஸ்லாம் என்ன செய்யுது? மறுக்கலை உண்மைப்படுத்துது. இஸ்லாம் அதிலிருந்து தற்காத்து கொள்வதற்கான, அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன செய்து கற்றுத்தருது. நம்ம இந்த மாதிரி துவாக்களை கொண்டு நமக்கு நம்ம ஓதி பார்த்து கொள்வதும், நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஓதி பார்ப்பதும், அது தவிர இந்த மாதிரியான தருணங்களை, நமக்கு மகிழ்ச்சியான தருணங்களை பொது வழியில் பகிராமல் இருப்பதும், எல்லாரிடமும் அதை கொண்டு பெருமை அடிக்காமல் இருப்பதும் நம்ம அதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான வழிமுறையாக என்ன செய்து இருக்குது.